சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சாரி மலர். எதுக்கு அர்ஜுன்? இல்ல மலர், நான் உன்னை தனியா விட்டுட்டு போனதுனால தானே நீ கீழே விழுந்து இப்படி ஆயிடுச்சு. என் தப்புதான் மலர். நான் உன்னை விட்டு எங்கேயும் போயிருக்க கூடாது. அர்ஜுன், எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? உன் மேல எந்த தப்பும் கிடையாது. நான் கீழே விழுந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ? இல்ல மலர், நீ கீழே விழுந்து வழியில துடிச்சிட்டு இருந்த அம்மா சொல்லும் போது ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. உனக்கும் நம்ம குழந்தைக்கும் ஏதாச்சும் ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன் மலர். உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எதுவும் ஆகலன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. அர்ஜுன் ப்ளீஸ், நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசுற அளவுக்கு உன் மேல எந்த தப்பும் கிடையாது. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல வச்சு அத்தை உன் மேல கோவப்பட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நீயும் இப்படி பேசி என்ன கஷ்டப்படுத்தாத. நடந்த எதுக்குமே நீ காரணம் கிடையாது. சொல்ல போனா நீ எனக்காக தானே போன. நிக்கிதா கொலையில சம்பந்தப்பட்டவனை புடிச்சாதானே சந்தோஷ் மாமாவை காப்பாத்த முடியும். பார்வதி அக்காக்கும் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்கு தானே நீ அவனை தேடி போன. நான் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ண. இதுல நீ என்ன கஷ்டப்படுத்துறதுக்குன்னு என்ன இருக்கு? தப்பு என் மேலதான். கீழே தண்ணி கொட்டிருக்கிறத பார்க்காம நான் தான் அதுல காலை வச்சு கீழே விழுந்துட்டேன். இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல அர்ஜுன். உன்னோட இந்த அன்பும் செண்பகவள்ளி அத்தையோட ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கும் நம்ம குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அம்மா, கேட்கணும்னு நினைச்சேன், அந்த குணாவை புடிச்சிட்டியா? அவன் உண்மையை சொல்லிட்டானா அர்ஜுன்? புடிச்சிட்டா மலர். இப்ப அவன் ஏன் கஸ்டடியில தான் இருக்கான். அவனை புடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீ கீழே விழுந்துட்டேன்னு போன் வந்துச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இப்பவும் அங்கதான் இருக்கான். இப்பவும் விசாரிச்சா அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கலாம். சரி, நீ கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கோ. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? சரி அர்ஜுன். ஹலோ அர்ஜுன். டேய் வினோ, அங்கெல்லாம் ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஏய், இங்க எந்த பிரச்சனையும் இல்லடா, எல்லாம் ஓகே தான். அம்மா, இப்ப மலருக்கு எப்படி இருக்கு? ஏய் பரவாயில்லடா, மலரை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கோம். டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நல்லதுடா. நீ பதறி போய் ஓடுனதை பார்த்து நான் ரொம்பவே பயந்துட்டேன். சரி, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் என்ன அடிச்சடியில மயக்கம் போட்டு கிடக்குறான். டேய், அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண வேணும். இவனை கூட்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாதான் சந்தோஷம் வெளியே கொண்டு வர முடியும். அது வரைக்கும் அவனை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. இவனை நான் பாத்துக்கிறேன் மச்சான், நீ எப்ப வரேன்னு சொல்லு. டேய், இப்ப நான் அங்கதானே கிளம்பி வந்துட்டு இருக்கேன். அதான் அவனுக்கு கால் பண்ணேன். இன்னைக்கு அவனை உண்மையை ஒத்துக்க வச்சு அவனை அப்ரூவரா நம்ம ஆக்கணும். அப்பதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். நான் வர வரைக்கும் அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரியா? சரி அர்ஜுன், நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரமா வந்துரு. ஓகேடா.